Engineering Graphics first unit last module dimensioning பார்க்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் மாடியூல்ல drawing sheet அப்புறம் drawing board அத பத்தி நம்ம டைரக்டா வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோல drawing sheet ஓட சைஸும் drawing board ஓட சைஸும் நான் அடுத்த மாடியூல்ல கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் அத பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா என்ன செய்யலாம் டைமென்ஷனிங் பார்க்கலாம். சோ அன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி அன்னைக்கு நேரடியாவே பார்த்தோம். A0 சைஸ் பேப்பர் அதோட பாதி அப்படியே மடக்கணும்னா A1 சைஸ் பேப்பர் கிடைக்கும். A1 சைஸ் பேப்பர் அப்படியே பாதியா மடக்கணும்னா A2 சைஸ் பேப்பர் கிடைக்கும். அந்த A2 சைஸ் பேப்பர்ல தான் நம்ம என்ன செய்வோம் டிராயிங் வரைவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருந்தோம் பார்த்திருந்தோம். A2 சைஸோட பாதி A3 சைஸ் பேப்பர், A3 சைஸ் பேப்பரோட பாதி A4 ஷீட்னு சொல்லி ஏற்கனவே பார்த்திருந்தோம். சோ அத கீழ இங்க டயகிராமேட்டிக்கா கொடுத்திருக்காங்க. இது ஒரு A0 சைஸ் பேப்பர். இத ரெண்டா மடிச்சா A1 சைஸ் பேப்பர் கிடைக்குது. இந்த A1 சைஸ் பேப்பரோட பாதி A2 சைஸ், இந்த A2 சைஸோட பாதி A3 சைஸ், A3 ஓட பாதி A4. இந்த ஒவ்வொரு சீட்டோட டைமென்ஷனும் மில்லிமீட்டர்ல இந்த டேபிளர் காலம்ல கொடுத்திருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது டிராயிங் போர்டோட சைஸ். சோ டிராயிங் போர்டோட டெசிக்னேஷன் இதே மாதிரி தான். D0 ல ஆரம்பிச்சு D3 வரைக்கும் நம்ம என்ன செய்றோம் யூஸ் பண்றோம். நம்ம நார்மலா யூஸ் பண்றது D2 சைஸ் பேப்பர், D2 சைஸ் டிராயிங் போர்டு தான் நம்ம யூஸ் பண்றோம். அதோட டைமென்ஷன் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் டிராயிங் போர்டு நம்ம வரைகிற டிராயிங் ஷீட்டோட அளவை விட அதிகமா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். சோ இங்க A2 சைஸ் பேப்பரோட அளவு பாருங்க 420 x 594. இதுக்கு திக்னஸ் கிடையாது. பேப்பரோட திக்னஸ் நெக்லிஜிபிள், அதனால திக்னஸ் கொடுக்கல. இதோட லென்த் 420 ஆகவும் ஹைட் 594 ஆகவும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க இதோட லென்த் 700 இருக்கு, ஹைட் 500 இருக்கு. இதோட திக்னஸ் போர்டோட திக்னஸ் 15 mm இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம டிராயிங் ஷீட்டை விட இந்த போர்டோட சைஸ் அதிகமா இருக்கு. சோ இந்த வேரியஸ் டிராயிங் போர்டோட ஸ்டாண்டர்ட் சைஸும் இந்த ஸ்லைட்ல இருக்கு. பார்த்து குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் லைன். இது பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி டைமென்ஷனிங்ல யூஸ் பண்ற இந்த முக்கியமான ஒரு 4 லைனை பத்தி தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா நம்ம அடுத்த மாடியூல்ல பார்க்கறதுல இந்த 4 லைன் தான் அதிகமா யூஸ் ஆகும். கண்டினியூஸ் திக் லைன் முத கொடுத்திருக்கிற லைனுக்கு பேர் கண்டினியூஸ் திக் லைன் சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்படின்னா என்ன அப்படின்னா தொடர்ச்சியான லைன் திக்கா வரையணும் HP பென்சில் மூலமா. இது எதுக்காக வரைவோம் அப்படின்னா நம்ம வரைகிற டிராயிங்கோட அவுட்லைன் அது டார்க்கா வரையணும். அதுக்கு யூஸ் பண்ற லைனுக்கு பேர் தான் கண்டினியூஸ் திக் லைன். அடுத்து பார்க்க போறது கண்டினியூஸ் தின் லைன். சோ அந்த நம்ம வரைகிற அவுட்லைன்ல ஒவ்வொரு அளவீடுகளையும் குறிக்கிறதுக்கு டைமென்ஷன் லைன் வரைவோம், எக்ஸ்டென்ஷன் லைன் வரைவோம், சர்க்கிள் வரைஞ்சிருந்தோம்னா லீடர் லைன் வரைவோம். சோ அதுக்கெல்லாம் தொடர்ச்சியான மெல்லிய கோடு வரையணும். அதத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டினியூஸ் தின் லைன் சொல்லி சொல்றாங்க. சோ இந்த டைமென்ஷன் லைன்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் லைன்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த லீடர் லைன்னா என்னங்கிறத இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற மாடியூலான டைமென்ஷனிங் மாடியூல்ல இத பத்தி எக்ஸ்பிளனேட்டிவா நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்புறம் இந்த டேஷ்டு திக் லைன் அப்படிங்கிறது என்னன்னா டார்க்கா வரையணும் HP பென்சில்ல. ஆனா என்ன செய்யணும் இடைவெளி விட்டு தொடர்ச்சியா வரையாம இடைவெளி விட்டு வரையணும். அதாவது சின்ன சின்ன கேப் இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் வரையணும். அதை ஹிடன் லைன் சொல்லி சொல்றாங்க. ஹிடன் லைன் என்னங்கறத நீங்க இதே இன்ஜினியரிங் கிராபிக்ஸ்ல 4th யூனிட் வரும்போது தெரிஞ்சுக்கிடுவீங்க. நம்ம இந்த டைமென்ஷனிங்லயும் ஏதாவது நம்ம டிராயிங்ல ஹிடன் லைன் வந்துச்சுன்னா நான் நேரம் இந்த ஹிடன் லைன் எங்க யூஸ் ஆகும், எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத சொல்றேன். இந்த செயின் தின் லைன், அதாவது மெல்லிய கோடா வரையணும், தொடர்ச்சியான கோடா வரையக்கூடாது. முதல்ல ஒரு லாங் டேஷ், கொஞ்சம் பெரிய கோடு, அடுத்து கொஞ்சம் கேப் விட்டுறணும், அடுத்து ஒரு சின்ன கோடு, அடுத்து கொஞ்சம் கேப் விட்டுறணும், மறுபடியும் பெரிய கோடு, அடுத்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு சின்ன கோடு. இப்படியே ஆல்டர்னேட்டிவா பெரிய கோடு சின்ன கோடு, லாங் டேஷ் ஷார்ட் டேஷா வரைஞ்சோம்னா அதை என்ன சொல்றாங்கன்னா சென்டர் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை சென்டர் லைன் மைய கோடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மைய கோடு எதுக்கெல்லாம் வரைவோம் அப்படின்னா ஒரு சர்க்கிளுக்கு வரைவோம்,
ஒரு செமி சர்க்கிளுக்கு வரைவோம், இல்ல ஒரு ஆப்ஜெக்டோட மைய பகுதியை குறிக்கிறதுக்காக சென்டர் லைன்லாம் வரைவோம். ஸோ வரையும் போது இந்த பேட்டர்னை தான் நம்ம வந்து என்ன செய்யணும், யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஸ்லைடு மூலமா. அடுத்து நம்ம ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த 4 லைனோட ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அடுத்தடுத்த மாடியூல் பார்க்கும்போது வர இமேஜஸ்ல இந்த லைன்ஸ் வரும். நான் நேரம் என்னங்கிறத சொல்றேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து டைமென்ஷனிங். இதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல 4th மாடியூல். இதுதான் கடைசி மாடியூலும் டைமென்ஷனிங்கிறது. டைமென்ஷனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு படம் வரைகிறோம். ப்ரொசீஜர் ஸ்டாண்டர்ட் படி அன்னைக்கு பார்த்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படி யூஸ் பண்ணி லெட்டரிங் நம்பரிங் நிறைய பார்த்தோம். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி 3 விதமான பென்சில் மினி டிராஃப்டர்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு படம் வரைகிறோம் அப்படின்னா, அந்த படத்தோட அளவுகளை கிளியரா குறிக்கிறது, ஸ்டாண்டர்ட் முறைப்படி குறிக்கிறது தான் வந்து டைமென்ஷனிங் சொல்லி சொல்றோம். இப்ப பார்த்த கோடுகள், அப்புறம் சில சிம்பிள்ஸ், அப்புறம் டைமென்ஷனிங் குறிக்கிற நம்பர்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட அளவீடுகளை துல்லியமா குறிக்கிற முறைக்கு பேர் தான் வந்து என்ன சொல்றோம், டைமென்ஷனிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ டைமென்ஷனிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பார்ட்டோட இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபர்மேஷன்ங்கிறது என்னன்னா அளவீடுகள். எதெல்லாம் பயன்படுத்தி சொல்றோம், கோடுகள், லைன்ஸ், நம்பர்ஸ், அதுக்கப்புறம் சில சிம்பல்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பொருளோட ஒரு ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன் அளவீடுகளை துல்லியமா கொடுக்கறதுக்கு பேர் தான் டைமென்ஷனிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ லைன்ஸுங்கிறது என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. லைன்ஸ் என்னென்ன லைன்ஸ் யூஸ் பண்ண போறோம், அப்புறம் சிம்பிள்ஸுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சர்க்கிளை வந்து டயமீட்டர்ல சொல்லணும். அதோட சிம்பிள் வந்து பை சிம்பிள். இது ஏற்கனவே நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அடுத்து ரேடியஸ் அப்படிங்கிற லெட்டரை வந்து ஆறுங்கிற சிம்பிள்ல வந்து நம்ம டிராயிங்ல குறிப்போம். ஸோ இந்த மாதிரி சில சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம். ஸோ டைமென்ஷனிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் படத்துல வந்து ஒரு சேர் கொடுத்துருக்காங்க. அந்த சேரோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அளவுகள் குறிச்சிருக்காங்க இல்லையா. இவ்வளவு அளவுல இருக்கணும், நாற்காலியோட கால் வந்து இந்த உயரத்துல இருக்கணும், இந்த திக்னஸ்ல இருக்கணும், இவ்வளவு ஹைட்ல இருக்கணும், அப்புறம் அந்த முதுகு ரெஸ்ட் ஆகுற இடம், அந்த இடத்தோட அளவுகள் எவ்வளவு இருக்கணும், திக்னஸ் எவ்வளவு இருக்கணும், உட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நம்ம மர வேலை பார்க்கறவங்ககிட்ட வந்து இந்த அளவுகளை சொல்லுவோம் இல்லையா, குறிப்பாங்க இல்லையா. அந்த அளவுகள் இண்டிவிஜுவல் காம்போனன்ட்டோட அளவுகள் குறிக்கிறது தான் வந்து டைமென்ஷனிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டைமென்ஷனிங் வந்து குறிக்கிறதுக்கு ஏற்கனவே பார்த்தோம், சில லைன்ஸ் யூஸ் பண்றோம், நம்பர்ஸ் யூஸ் பண்றோம், அப்புறம் சில சிம்பிள்ஸ் யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் யூஸ் பண்ண போறோம், அதுக்கப்புறம் டைமென்ஷன் லைன்ஸ் யூஸ் பண்ண போறோம், அப்புறம் டைமென்ஷன் நம்பர்ஸ் யூஸ் பண்ண போறோம், அப்புறம் இந்த லைன்ல வந்து லீடர் லைன் யூஸ் பண்ண போறோம், ஏதாவது நோட் இருந்தா அதுல எழுத போறோம். இந்த இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த டைமென்ஷனிங் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து குறிக்க போறோம். ஸோ இந்த பக்கத்துல ஒரு சின்ன படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல வந்து இந்த லைன்ஸோட அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லா வரைஞ்சு காட்டியிருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் லைன்னா என்ன, அப்புறம் இதுல லீடர் லைன் குறிச்சிருக்காங்க, டைமென்ஷன் லைன் குறிச்சிருக்காங்க, அப்புறம் இங்க இருக்கிற ஆங்கிள் குறிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஒரு செவ்வகம் எடுத்துக்கிடுவோமே. இந்த செவ்வகத்தை வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கோம். இந்த செவ்வகத்துக்கு வந்து டைமென்ஷனிங் குறிக்கணும்னா ஒரு 4 ஸ்டெப்ல டைமென்ஷனிங் ரூல் படி குறிக்கலாம். ஸோ அது எப்படி குறிக்கலாம் அப்படிங்கறது வந்து ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், செவ்வகம். ஸோ அதுக்கு எப்படி டைமென்ஷனிங் குறிக்கலாம். செவ்வகம்னா 2 அளவு இருக்கும், உங்களுக்கே தெரியும். நீளமும் உயரமும் இருக்கும். ஸோ லென்த்தும் ஹைட்டும் இருக்கும். அந்த லென்த்தையும் ஹைட்டையும் எப்படி குறிக்கிறது, இன்ஜினியரிங் டிராயிங் முறைப்படி ஒரு 4 ஸ்டெப்ல எப்படி குறிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டிரா தி எக்ஸ்டென்ஷன் லைன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன
என்ன அப்படின்னா draw the extension line. ஸோ இதுல நான் முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த டார்க் ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா இதுதான் அவுட்லைன். இதுதான் வந்து என்னது அவுட்லைன். அவுட்லைனுங்கிறது நம்ம வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். விசிபிள் அவுட்லைன் வந்து எந்த லைன்ல இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். கண்டினியூஸ் திக் லைன்ல இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதனாலதான் இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, திக் லைன்ல வரைஞ்சிருக்காங்க. சரியா, இது வந்து திக் லைன்ல வரைஞ்சிருக்காங்க இந்த ரெக்டாங்கிளோட அவுட்லைனை. ஸோ முதல்ல எக்ஸ்டென்ஷன் லைன் வரையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ லென்த் குறிக்க போறோம். ஸோ லென்த் குறிக்கிறதுக்கு இந்த செவ்வகத்தோட இந்த இடத்துல ரெக்டாங்கிளோட இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கிறது தான் லென்த். அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுற கண்டினியூஸ் தின் லைன், மெல்லிய கோடு 2H பென்சிலை வச்சு வரையணும். ஸோ இந்த லைனுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்றாங்க, எக்ஸ்டென்ஷன் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பெர்பெண்டிகுலரா இருக்கணும். பெர்பெண்டிகுலரா அப்படின்னா செங்குத்து கோடா வரையணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. முதல் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம், எக்ஸ்டென்ஷன் லைன் வரையணும்னு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வரைவதற்கு சில ரூல்ஸ் இருக்கு. இதை வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இப்போ முதல் ஸ்டெப் வந்து எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த டைமென்ஷன் அளவீடு குறிக்க போறோமோ அந்த எந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் வரையணும். ரைட்டா, அடுத்து செகண்ட் ஸ்டெப் draw the dimension line. செகண்ட் ஸ்டெப் வந்து என்னது, draw the dimension line. டைமென்ஷன் லைனுங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளவு அளவுங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக வரையப்படுற லைன் தான் வந்து என்னது, டைமென்ஷன் லைன். ஸோ இந்த டைமென்ஷன் லைன் இதுதான் இந்த டைமென்ஷன் லைனு. இதுவும் கண்டினியூஸ் தின் லைன் தான். இது வந்து இந்த அவுட்லைன்ல இருந்து 10 mm டிஸ்டன்ஸ்ல தள்ளி இந்த 2 எக்ஸ்டென்ஷன் லைனையும் டச் பண்ற மாதிரி என்ன செஞ்சிருக்கணும், டைமென்ஷன் லைன் வந்து வரைஞ்சிருக்கணும். ரைட்டா, இதுவும் கண்டினியூஸ் தின் லைன் தான். ரைட்டா, சோ இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த டைமென்ஷன் லைனோட இரு முனைகளிலும் 2 எண்ட்லயுமே ஆரோ ஹெட் வந்து என்ன செஞ்சிருக்கணும், வரைஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஆரோ ஹெட் வரையணுங்கிறத மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆரோ ஹெட்டுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அடுத்து வர ஸ்லைட்ல அதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்டென்ஷன் லைன் வரையணும்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் ஸ்டெப் அந்த எக்ஸ்டென்ஷன் லைனுக்கு இடையில ஒரு டைமென்ஷன் லைன் வரையணும்னு சொல்லி பார்த்தோம். டைமென்ஷன் லைனுங்கிறது எப்படி இருக்கணும், அவுட்லைன்ல இருந்து 10 mm மேல தள்ளி இருக்கணும். இப்ப அவுட்லைனுக்கும் டைமென்ஷன் லைனுக்கும் இடையில உள்ள இடைவெளி வந்து எவ்வளவு இருக்கணும், 10 mm இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இப்ப தேர்ட் ஸ்டெப்ல என்ன பார்க்கிறோம், டைமென்ஷன் லைனோட 2 முனையிலையும் ஆரோ ஹெட் வரையணும்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஸோ ஆரோ ஹெட்டுக்கு என்ன சைஸ்ல வரையணும், எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. நம்ம அடுத்ததுல வந்து என்ன செஞ்சிடலாம், அதை பார்க்கலாம். ஸோ நாலாவது ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப், இந்த ரெக்டாங்கிளோட லென்த் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவுங்கிறத இந்த டைமென்ஷன் லைனுக்கு மேல சென்டரா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அளவை வந்து மில்லிமீட்டர்ல எழுதணும். ஸோ இதுதான் வந்து டைமென்ஷன் வேல்யூ இல்லைன்னா டைமென்ஷன் நம்பர். இது இப்படிதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் 2D ஆப்ஜெக்ட் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டைமென்ஷன் குறிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் மொத்தம் 4 ஸ்டெப்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பார்த்தோம், எக்ஸ்டென்ஷன் லைன் வரையணும்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் ஸ்டெப்ல என்ன பார்த்தோம், டைமென்ஷன் லைன் வரையணும்னு சொல்லி பார்த்தோம். தேர்ட் ஸ்டெப்ல என்ன பார்த்தோம், டைமென்ஷன் லைனோட 2 எண்ட்லயுமே ஆரோ ஹெட் வரையணும்னு சொல்லி பார்த்தோம். ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன பார்த்தோம், அந்த டைமென்ஷன் லைனுக்கு மேல டைமென்ஷன் வேல்யூ எவ்வளவோ, கரெக்டான அளவு என்னவோ அதை மில்லிமீட்டர்ல எழுதணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்ப இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி இப்ப அதுக்கு அடுத்து அப்படியே ஃபர்தரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப இதோட ஹைட் குறிக்கணும். இதே சிமிலர் ப்ரொசீஜர்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் லைன் வரைஞ்சிருக்காங்க. முதல் ஸ்டெப்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் லைன் வரைஞ்சிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டெப்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த 2 எக்ஸ்டென்ஷன் லைனுக்கு இடையில டைமென்ஷன் லைன் வரைஞ்சிருக்காங்க. மூணாவது ஸ்டெப் என்ன செஞ்சிருக்காங்க, டைமென்ஷன் லைனோட 2 எண்ட்லயுமே ஆரோ ஹெட் வந்து மார்க் பண்ணிருக்காங்க. நாலாவது ஸ்டெப்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த
டைமென்ஷன் லைனுக்கு மேல அந்த அளவு என்னவோ, ஹைட் என்னவோ, அந்த ரெக்டாங்கிளோட ஹைட் என்னவோ அந்த நம்பரை வந்து வேல்யூ வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இப்படித்தான் வந்து ஒரு ரெக்டாங்கிள்னு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அதோட லென்த் எப்படி எழுதணும், அதோட ஹைட் எப்படி எழுதணும், as per டைமென்ஷனிங் ப்ரொசீஜர் படி, ஸ்டாண்டர்ட் படி எப்படி எழுதணுங்கிறத வந்து பார்த்தோம். இப்ப நம்ம சும்மா சொல்லியாச்சு, எக்ஸ்டென்ஷன் லைன் வரையணும், டைமென்ஷன் லைன் வரையணும், ஆரகட்டு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி என்னென்ன ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து இப்ப என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து எக்ஸ்டென்ஷன் லைன். எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, விசிபிள் கேப், அதாவது அவுட்லைன்ல இருந்து அவுட்லைனை டச் பண்ணாம 1 mm கேப் விட்டுட்டு தான் இந்த எக்ஸ்டென்ஷன் லைனை வந்து என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும். இந்த அவுட்லைன் வந்து டார்க்கா இருக்கும், எப்பயுமே ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து 2H பென்சில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து கண்டினியூஸ் தின் லைனா வரையணும், மெல்லிய கோடா வரையணும். பிரஷர் கொடுக்காம, பென்சில்ல பிரஷர் கொடுக்காம வரையணும் ஒண்ணு. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்டோட அவுட்லைன்ல இருந்து டச் பண்ணாம 1 mm கேப் விட்டுட்டு தான் இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வரையணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்கேயும் அந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்காங்க, இங்கேயும் அதே மாதிரி கேப் விட்டு வரைஞ்சிருக்காங்க. சோ இந்த பக்கம் ஹைட் குறிக்கிறதுலயும் இந்த இடத்துல 1 mm கேப் விட்டுருக்காங்க, இந்த இடத்துலயும் கேப் விட்டுருக்காங்க. இது உங்களுக்கு எல்லா இடத்துலயும் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்து செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, நம்ம டைமென்ஷன் லைன் வரைஞ்ச பின்னாடி, ஆரகட்லாம் போட்ட பின்னாடி இந்த எக்ஸ்டென்ஷன் லைன்ங்கிறத காட்டுறதுக்காண்டி ஒரு 2 mmக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கணும். அப்படியே இந்த ஆரகட்டோட என்ன செஞ்சிடக்கூடாது, முடிச்சிடக்கூடாது. ஒரு 2 mmக்கு இதை வந்து என்ன செய்யணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நீங்க எந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலும் தெரியும், இதுல கொடுத்திருக்காங்க பாருங்களேன். இந்த படத்துல பாருங்க, இந்த ஆரகட்டோட எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆகி முடிஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, வரையக்கூடாதுங்கிறத கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அவுட்லைனோட என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து புவர் பிராக்டிஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து எக்ஸ்டென்ஷன் லைன் வரையறதுல இத வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், மைண்ட்ல வச்சுக்கணும். இது போக இப்போ ஒரு சர்க்கிள், இந்த டயக்ராம்ல வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு உள்ளுக்குள்ள. இந்த சர்க்கிளுக்கு சென்டர் லைன் வரைகிறோம். சென்டர் லைன் வரையறதுல ஒரு லாங் டேஷ், ஷார்ட் டேஷ்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. சோ அந்த இது வரையும் போது அந்த பேட்டர்ன்ல சென்டர் லைன் வரைஞ்சிருப்போம். சோ அந்த சென்டர் லைனு கிட்ட வரும்போது எக்ஸ்டென்ஷன் லைனை வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த சென்டர் லைனோட சேர்ந்த மாதிரி இழுத்து என்ன செய்யக்கூடாது, எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. சோ அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கேப் இருக்கணும். அதைத்தான் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இந்த சென்டர் லைனோட எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து மெர்ஜ் ஆகக்கூடாது. அதைத்தான் காட்டியிருக்காங்க, ஓவர் எக்ஸ்டென்ஷன் சொல்லி. சோ எக்ஸ்டென்ஷன் லைன் வரைகிறதுக்கு மொத்தம் எத்தனை ரூல் இருக்கு அப்படின்னா, 2 ரூல் இருக்கு. அவுட்லைனோட என்ன செய்யக்கூடாது, டச் ஆகக்கூடாது ஒண்ணு. இன்னொன்னு வந்து டைமென்ஷன் லைனோட ஆரோ ஹெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 mmக்கு இது வந்து எப்படி இருக்கணும், எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். என்ன பென்சில் யூஸ் பண்ணணும், 2H பென்சில் யூஸ் பண்ணி கண்டினியூஸ் தின் லைனா என்ன செய்யணும், வரையணும். இது எக்ஸ்டென்ஷன் லைனுக்கான ரூல். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் லைனுக்கு இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ இது ஏற்கனவே சொல்லிட்டேன், சர்க்கிளோட சென்டர் லைன்ல வந்து கேப் விட்டு தான் எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து என்ன செய்யணும். அதாவது இது லொகேஷன் சொல்லி சொல்லுவோம். இந்த சர்க்கிளோட லொகேஷன் இந்த ரெக்டாங்கிளோட இந்த பாயிண்ட்ல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இந்த லொகேஷன்ல இந்த சர்க்கிளோட சென்டர் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக, லொகேஷனுக்காக குறிக்கிறது. சோ இந்த சென்டர் லைனோட என்ன செய்யக்கூடாது, இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து டச் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் லைன்ல வந்து பிரேக் இருக்கக்கூடாது. இப்ப இந்த இடத்துல இருந்து எக்ஸ்டென்ஷன் லைனோட டிஸ்டன்ஸ் குறிக்கிறோம், இதோட ஹைட் குறிக்கிறோம், இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கிற ஹைட் குறிக்கிறோம் அப்படின்னா, சோ இந்த இடத்துல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வரும்போது இந்த அவுட்லைன் வந்து ஒரு பிரேக் விட்டுட்டு திரும்ப இதை வந்து என்ன செய்யக்கூடாது, கண்டினியூ பண்ணக்கூடாது. இந்த புவர் பிராக்டிஸ்ல அதை காட்டியிருக்காங்க, கிளியரா காட்டியிருக்காங்க. சோ பிரேக் விடாம கண்டினியூஸா என்ன செய்யணும், தின் லைனா வரையணும் அப்படிங்கறத 3வது ரூலா சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த 3 தான் எக்ஸ்டென்ஷன் லைனோட நம்ம குறிக்கும் போது நம்ம பயன்படுத்துற ரூல். அதுக்கப்புறம் டைமென்ஷன் லைனுக்கு என்னென்ன ரூல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவுட்லைன்ல இருந்து இந்த டைமென்ஷன் லைனுக்கு இடையில கேப் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். குறைஞ்சது 10 mm இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்.
கண்டிப்பா 10 mm இருக்கணும். இந்த மாதிரி என்ன இருக்கக்கூடாது, ரொம்ப க்ளோஸா வரையக்கூடாது. அவுட்லைனுக்கும் டைமென்ஷன் லைனுக்கும் இடையில வந்து கேப்பே இல்லாம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப க்ளோஸா வரையக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, ரொம்ப அதிகமா இடம் விட்டு வரையக்கூடாது. அதுக்கு கீழே உள்ள படத்தை பாருங்க. அந்த படத்துல என்ன செஞ்சிருக்காங்க, கிளியரா கொடுத்திருக்காங்க. அந்த படத்துலயும் ரொம்ப அதிகமா டிஸ்டன்ஸ் விட்டு குறிச்சிருக்காங்க. இதுவும் பண்ணக்கூடாது. கரெக்டான டிஸ்டன்ஸ் எவ்வளவுதான் விடணும், 10 mm, அதாவது 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இடம் விடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரைட்டா? இது டைமென்ஷன் லைனுக்கான முதல் ரூல். அதுக்கப்புறம் டைமென்ஷனிங்ல என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதுல வந்து இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி, அதாவது அந்த சர்க்கிளோட டயாமீட்டரை மென்ஷன் பண்ற மாதிரி அதோட உள்ள 2 எட்ஜ்லயுமே ஆரோகட்டு மார்க் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து ஒரு ஆங்கில ஒரு கோடு போட்டு அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி எழுதிருக்காங்க. இதுக்கு பேர் தான் வந்து லீடர் லைனு. ஸோ இந்த லீடர் லைன்ல வந்து சர்க்கிளோட டயாமீட்டர்ல தான் நம்ம என்ன செய்யணும், எப்பயுமே அளவுகள் குறிக்கணும். சர்க்கிளை பொறுத்த அளவுக்கு அதோட டயாமீட்டர்ல விட்ட அளவு தான் என்ன செய்யணும், குறிக்கணும். அதுக்கான சிம்பிள் தான் வந்து பை. ஸோ டயாமீட்டர் சிம்பிள் வந்து பை. ஸோ அந்த பை வரைஞ்சுதான் அதோட அளவு என்னங்கிறத எழுதணும். நோட்ஸ், சில ஏதாவது நோட் இருந்தா எழுதுவோம்னு சொல்லி சொன்னோம். இப்ப இந்த படத்துல வந்து இந்த செவ்வகத்துக்குள்ள 2 வட்டம் இருக்கு, 2 ஒரே அளவு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அளவு குறிச்சு காட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரே சர்க்கிள்ல மட்டும் குறிச்சிட்டு 2 ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. 2 சர்க்கிளோட அளவும் டயாமீட்டர் 12 தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், குறிச்சுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் லைனு, கேப் விட்டுருக்காங்க தெரியுதா. அதுக்கப்புறம் இது வந்து டைமென்ஷன் லைனு, அளவு எவ்வளவுங்கிறத டைமென்ஷன் வேல்யூ குறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 டைமென்ஷன் லைனோட 2 எண்ட்லயுமே என்ன இருக்கு, ஆரோகட் இருக்கு. ஆரோகட் முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து ஒரு 2 mm என்ன செஞ்சிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆரோகட் எப்படி இருக்கணும், இது வந்து ஆரோகட்டுக்கான ரூலு. ஆரோகட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதோட லென்த் வந்து 3 mm இருக்கணும். ஸ்லாண்டிங் லென்த் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 3 mm இருக்கணும். இதோட ஹைட் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 1 mm இருக்கணும். ஸோ கோட்டுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் 0.5 mm 0.5 mm இருக்கணும். இந்த லென்த் வந்து 3 mm இருக்கணும். ஸோ 1:3 ரேஷியோல தான் எப்பயுமே நம்ம வந்து என்ன செய்வோம், ஆரோகட் வந்து வரைவோம். ஸோ ஆரோகட் எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதா வரைஞ்சி உள்ள அழகா ஃபில் பண்றீங்களோ உங்க டிராயிங்கோட நீட்னஸ் வந்து ரொம்ப நீட்டா தெரியும். ரொம்ப பெருசா வரையக்கூடாது, அதுக்காக ரொம்ப குட்டியா வரையக்கூடாது, டாட் மாதிரி வைக்கக்கூடாது. ஆரோகட் இருக்கிறத மென்ஷன் பண்ணணும். 1:3 ரேஷியோல ரொம்ப பெர்ஃபெக்டா வரைஞ்சீங்க அப்படின்னா உங்க டிராயிங்கோட கிளாரிட்டியவும் நீட்னஸையும் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஆரோகட் வந்து. அதை வந்து ப்ராப்பரா நீங்க பை பிராக்டிஸ்ல அது உங்களுக்கு வந்துடும். அடுத்து டைமென்ஷன் நம்பர் எழுதுறதுக்கு சில மெத்தட் சொல்லியிருக்காங்க. டைமென்ஷன் மெத்தட் எழுதுறதுக்கு டைமென்ஷன் லைனுக்கு மேல கரெக்டா சென்டரா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டைமென்ஷன் நம்பரை வந்து எழுதணும். டைமென்ஷன் லைனுக்கு மேல உங்களோட வலது கை பக்கத்துல இருந்து இடது கை பக்கம் நோக்கி பார்க்கும்போது அந்த டைமென்ஷன் லைனுக்கு மேலதான் நம்ம டைமென்ஷன் நம்பர், அதாவது டைமென்ஷன் வேல்யூ என்னங்கிறத எழுதணும். ஸோ இதை மட்டும் மைண்ட்ல எப்பயுமே வச்சுக்கணும். அதே மாதிரி அளவுகளை மேல எழுதுற மாதிரி இருந்தா கீழே இருந்து டிராயிங் ஷீட்டோட கீழ் பாகத்துல இருந்து மேல் பாகம் நோக்கி பார்க்கும்போது, கீழ இருந்து மேல் நோக்கி பார்க்கும்போது டைமென்ஷன் லைனுக்கு மேலாப்புல உங்களோட டைமென்ஷன் வேல்யூ எழுதணும். அதே மாதிரி உங்களோட டிராயிங் ஷீட்ல உங்களோட வலது கை பக்கத்துல இருந்து இடது கை பக்கமா நோக்கி பார்க்கும்போது டைமென்ஷன் லைனுக்கு மேல சென்டரா நம்ம வந்து என்ன எழுதணும், டைமென்ஷன் வேல்யூ எழுதணும். அதை வந்து 2H பென்சில்லையோ இல்ல HP பென்சில்லையோ எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹைட், நம்பரோட ஹைட் வந்து எழுத போற நம்பரோட ஹைட் வந்து 3 mm இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த அசைன்மெண்ட் மாடல்ல நியூமரிக்ஸ் எழுதுறதுல இந்த ஹைட் என்னங்கிறத வந்து ஏற்கனவே நம்ம ஒரு மாடியூல்ல பார்த்தோம், 3வது மாடியூல்ல பார்த்தோம். இருந்தாலும் 3 mm ஹைட்ல இந்த நம்பரிங் எப்படி எழுதணுங்கிறத வந்து கைட்லைன்ஸ் போட்டு எப்படி எழுதணுங்கிறத வந்து நான் சொல்றேன். சரியா? ஸோ இது வந்து டைமென்ஷன் நம்பருக்கான ரூல்.
ஸோ டைமென்ஷன் நம்பர் எழுதும்போது எல்லாமே மில்லிமீட்டர்ல தான் எழுதுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன செய்ய தேவையில்லை, ஒவ்வொரு தடவையும் 25 mm மில்லிமீட்டர் இல்ல 15 mm அப்படின்னு எழுத தேவையில்லை. நம்பர் மட்டும் எழுதுனா போதும். நம்ம டைட்டில் பிளாக்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுல காமனா வந்து ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm சொல்லி காட்டினா போதும். அதே மாதிரி 60 டிகிரி ஆங்கிள் ஏதாவது மெஷர்மெண்ட் குறிக்கும் போது வந்தா 60 டிகிரின்னு எழுதுனா போதும். வெறுமனே 60ன்னு எழுதக்கூடாது, இல்ல 60 டிகிரின்னு எழுத்தால எழுதக்கூடாது. 60ன்னு போட்டு அந்த டிகிரி சிம்பிள் மட்டும் குறிச்சாலே போதுமானது. வேற எதுவும் காட்டணுங்கிற அவசியம் இல்ல. இது வந்து டைமென்ஷன் நம்பருக்கான இன்னொரு ரூல். ஸோ டைமென்ஷன் நம்பர் எழுதும் போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2 மெத்தடை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து அலைன்டு மெத்தட், இன்னொன்று வந்து யூனி டைரக்ஷனல் மெத்தட். நம்ம மோஸ்ட் ப்ராபபிளி என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அலைன்டு மெத்தட் தான் நம்ம வந்து என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு என்னங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரே டயராமுக்கு 2 விதமா அளவீடுகள் குறிச்சிருக்காங்க. அதுல படத்தை பாத்தீங்க அலைன்டு மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க டிராயிங் ஷீட்டோட கீழ் பாகத்துல இருந்து மேல பார்க்கும் போதும், ரைட் சைட்ல இருந்து லெப்ட் சைடு நோக்கி பார்க்கும் போதும், இந்த டைமென்ஷன் லைனுக்கு மேல இப்ப இந்த அளவுகள்லாம் பாத்தீங்க, இந்த சைடுல போற அளவுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, உங்க ரைட் சைடுல இருந்து லெப்ட் சைடு போகும்போது இந்த டைமென்ஷன் லைனுக்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க, இந்த 60ங்கிற அளவீடு எழுதியிருக்காங்க, இங்க 28ங்கிற அளவீடு எழுதியிருக்காங்க, இங்க 30ங்கிற அளவீடு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி டிராயிங் ஷீட்டோட கீழ இருந்து மேல போகும்போது இந்த டைமென்ஷன் லைனுக்கு மேல 50ங்கிற அளவு எழுதியிருக்காங்க, இங்க 20ங்கிற அளவு எழுதியிருக்காங்க, இங்க 16ங்கிற அளவு எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா, ஒரு டிராயிங் ஷீட்ல கீழ இருந்து மேலேயோ இல்ல ரைட் சைட்ல இருந்து லெப்ட் சைடு பார்க்கும்போது அளவீடுகளை வந்து குறிச்சோம் அப்படின்னா, டைமென்ஷன் லைனுக்கு மேல குறிச்சோம் அப்படின்னா, இந்த மெத்தடுக்கு பேர் வந்து அலைன்டு மெத்தட் அப்படின்னு சொல்லி பேரு. அதே மாதிரி யூனிடைரக்ஷனல் மெத்தட்ல பாருங்க, பாட்டம்ல இருந்து பக்கத்துல இந்த டைமென்ஷன் லைனுக்கு இடையிலேயே இன்டரப்ட் ஆகி நம்ம டைமென்ஷனிங் அளவை வந்து பேரலா குறிப்போம். நம்மளோட அவுட்லைனுக்கு பேரலா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அளவீடுகள் குறிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து யூனிடைரக்ஷனல் மெத்தடு. ஸோ இந்த டைமென்ஷன் லைனை கட் பண்ணி எழுதுற மாதிரி வரனால நம்ம பொதுவாக இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்றது வந்து அலைன்டு மெத்தட் தான் வந்து என்ன செய்வோம், அலைன்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அலைன்டு மெத்தட்ல இந்த செட்டப்பை தான் நம்ம வந்து என்ன செய்யணும், டைமென்ஷனிங் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்க ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு போகும்போது டைமென்ஷன் லைனுக்கு மேல டைமென்ஷன் நம்பரை எழுதணும். அதே மாதிரி டிராயிங் ஷீட்டோட கீழ இருந்து மேல் நோக்கி பார்க்கும்போது டைமென்ஷன் லைனுக்கு மேல நம்ம என்ன செய்யணும், டைமென்ஷனிங் வேல்யூ இல்லைன்னா நம்பரை வந்து எழுதுறதுக்கு பிளான் பண்ணிக்கணும். ஸோ பிளேசிங் ஆஃப் டைமென்ஷன், அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டைமென்ஷனிங் லைனு, அதுக்கு மேல ஒரு டைமென்ஷனிங் நம்பர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது இந்த இடத்துல 7ன்னு எழுத முடியாது, சின்ன கேப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, ஸோ அவுட் சைடு தி எக்ஸ்டென்ஷன் லைனோட அவுட் சைடு வெளிப்புறத்துல வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்பரை எழுதிக்கலாம். இல்லைன்னா லீடர் லைன் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இந்த லீடர் லைன் என்னங்கிறத ஒரு சர்க்கிள் வரும்போது நான் வரைஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி ஆங்குலர் மெஷர்மெண்டா இருந்துச்சுன்னா ஆங்கிள் வந்து இப்படித்தான் குறிக்கணும். 2 நேர்கோட்டுக்கு இடையில உள்ள ஆங்கிள் வந்து இந்த மாதிரி குறிச்சிருக்காங்க. இத பிராக்கெட் பண்ணி 2 ஆங்குலரா செமி சர்க்கிள் போட்டு இதுல 2 ஆரோகட் ஃபில் பண்ணி நடுவுல ஆங்கிள் எழுதிருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல ஆங்கிள் எழுதுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா அவுட் சைட்ல எழுதலாம். இல்ல ரொம்ப சின்ன ஆங்கிளா இருக்கு அப்படின்னா லீடர் லைன் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், ஆங்கிள் எழுதலாம். சோ இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டைமென்ஷனிங், என்ன அரேஞ்ச்மெண்ட்ல வந்து நம்ம டைமென்ஷனிங் எழுதலாம் அப்படின்னா மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. பேரலல் டைமென்ஷனிங், கண்டினியூஸ் டைமென்ஷனிங், கம்பைன்டு டைமென்ஷனிங்னு 3 மெத்தட் இருக்கு. ஸோ பேரலல் டைமென்ஷனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காமன் ரெஃபரன்ஸ் லைன், அதாவது ஒரு காமன் எக்ஸ்டென்ஷன் லைன் வரைஞ்சிட்டு, ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்னென்ன டிராயிங்ல எக்ஸ்டென்ஷன் லைன் மொத்தமா வரைஞ்சிட்டு ஒவ்வொரு பிரான்ச்சையும் வந்து அதுக்கு பேரலா இணையா குறிச்சுக்கிட்டே வந்தோம்னா, ஒரே இணையா குறிச்சுக்கிட்டே வந்தோம்னா அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, பேரலல் டைமென்ஷனிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செயின் டைமென்ஷனிங்கிறது என்ன அப்படின்னா, அதே படத்துக்கு செயின் டைமென்ஷனிங் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து
டிப் டிப் டு டிப் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் டைமென்ஷனிங் குறிச்சிட்டோம். இந்த டிப் முடிஞ்ச உடனே அடுத்த டிப்ல 2 ஆரகட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிப் டு டிப் ஜங்ஷன் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தாப்புல இந்த அளவை குறிச்சிருக்கோம், இதுக்கு அடுத்தாப்புல இந்த அளவு குறிச்சிருக்கோம், இதுக்கு அடுத்தாப்புல இந்த அளவு குறிச்சிருக்கோம், கீழே மொத்த அளவை கொடுத்துருக்கோம். எதுக்காகனா இந்த அளவை நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, காட்ட வேண்டியதில்லைங்கிறக்காக கீழே மொத்த அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமேஜ்ல இருந்து ஒரு சின்ன டைமென்ஷனை ஃபுல்லா முதல்ல குறிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில தான் பெரிய டைமென்ஷன் குறிக்கிறோம். இது ஏங்கிறத வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ல வந்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இல்ல அப்படின்னா இந்த பேரலல் டைமென்ஷனையும் செயின் டைமென்ஷனையும் கம்பைண்டா நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி கலந்து யூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல 2 செயின் டைமென்ஷனிங், அதுக்கு பேரலா என்ன செஞ்சிருக்காங்க, பேரலல் டைமென்ஷனிங் வந்து என்ன செஞ்சிருக்காங்க குறிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டையுமே கம்பைன் பண்ணியும் நம்ம பேட்டர்னை வந்து டிராயிங்ல அளவீடுகள் குறிக்கிறதுக்கு, டைமென்ஷன் குறிக்கிறதுக்கு இந்த எந்த பேட்டர்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப கொஞ்சம் ரூல்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ரெக்டாங்கிள் மறுபடியும் எடுத்துக்கிறேன். இந்த ரெக்டாங்கிள்ல வந்து எந்த மாதிரியான அளவீடுகள் குறிக்கிறதுல என்னென்ன ரூல் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு அதோட நீளமும் ஒரே ஒரு உயரமும் தெரிஞ்சா போதும் நம்மளால ஒரு ரெக்டாங்கிள் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் லைன் வரைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் டைமென்ஷன் லைன் வரைஞ்சிட்டோம், டைமென்ஷன் லைனோட 2 எண்ட்லையுமே வந்து ஆரோகட் வரைஞ்சிட்டோம், மேல டைமென்ஷன் வேல்யூ கொடுத்துட்டோம். இப்போ இங்க ஹைட் வந்து இங்கேயும் கொடுத்துருக்கோம், இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா டைமென்ஷனை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் குறிச்சா போதும், இன்னொரு பக்கம் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ டைமென்ஷன்ஸை வந்து ரிப்பீட் பண்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இதுதான் முதல் ரூல். அடுத்த ரூல்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப இதோட இந்த எல் செக்ஷனோட டிராயிங் கொடுத்துருக்கோம். இதோட இங்க இருந்து இது வரைக்கும் இந்த எட்ஜ் டு எட்ஜ் மொத்த ஹைட் வந்து 50 அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இங்க இருந்து இந்த எல் ஷேப் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் இந்த எட்ஜ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 35 அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்மால் எட்ஜோட சைஸ் வந்து 15 அப்படின்னு சொல்லி தெரியுது. இதுல ஏதாவது ஒரு டைமென்ஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இது 50ன்னு குறிச்சிட்டோம், இது 15ன்னு குறிச்சோம்னா இந்த 50 மைனஸ் 15 இது 35 தான் இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியா டிடெக்டபிள் பண்ணக்கூடிய டைமென்ஷனை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டிப்பா அதை குறிச்சு காட்டணுங்கிற அவசியம் இல்லை, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த டைமென்ஷனிங்க வந்து நம்ம விட்டுட்டு குறிக்கணும். ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுத்து ஒரே ஒரு டைமென்ஷனை மட்டும் விட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளால அதை கழிச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த டைமென்ஷனை வந்து நம்ம வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். ரைட்டா, இது செகண்ட் ரூல். அடுத்து தேர்ட் ரூல், எந்த காரணத்து கொண்டும் டைமென்ஷனோட அளவுல படத்துக்கு உள்ள வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா குறிக்க கூடாது. எப்பயும் போல வந்துதான் நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்டென்ஷன் லைன் வரைஞ்சி இந்த ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணணும். டிராயிங்குள்ள வந்து கண்டிப்பா நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, டைமென்ஷனோட அளவை வந்து குறிக்கவே கூடாது. இது மூணாவது ரூல். அடுத்த ரூல் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் பிளேசிங் டைமென்ஷன்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளோட அளவை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8ன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயும் போல என்ன செஞ்சுட்டோம், எழுதிட்டோம். இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு சாம்பர் அளவு இருக்கு. சாம்பர்லாம் அளவு வந்து ஒரு 5 mm குள்ளதான் இருக்கும். அதோட முனைய வந்து கீழே விழுந்தா உடையாம இருக்கிறதுக்கு லேத்துல பண்றது சாம்பரிங்கிறது. ஸோ இந்த அளவை வந்து முனைய மழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த அளவை வந்து குறிக்கிறதுல 3 mm, அப்ப இந்த இடத்துல 3ன்னு நம்மளால எழுத முடியாதுங்கிற பட்சத்துல அதோட அவுட் சைட்ல எழுதிக்கலாம். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து 4வது ரூல். கண்டிப்பா டைமென்ஷன் லைனுக்கு மேலதான் எழுதணும்னு அவசியம் இல்லை, எழுத முடியாத பட்சத்துல அவுட் சைட்ல எழுதிக்கிடலாம். அடுத்து 4வது ரூல், நான் ஏற்கனவே சொன்னேன், சின்ன டைமென்ஷனை தான் குறிக்கணும், பெரிய டைமென்ஷனை வந்து 2வது குறிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா இப்ப பெரிய இந்த கேஸ்ல இந்த படத்துல பாருங்க, இந்த படத்துல பாருங்க, இதுல வந்து இந்த மாதிரியான ஒரு இமேஜ்ல இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து 40, அதை குறிச்சிருக்காங்க. அடுத்து இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 10. குறிக்கிறதுல என்ன ஆகுது அப்படின்னா இத வந்து ஃபர்ஸ்ட் 40ன்னு குறிச்சுக்கிறோம் டைமென்ஷன் லைன் மேல.
இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் போறப்ப என்ன ஆகுதுன்னா அதோட டைமென்ஷன் லைன்ல கிராஸ் ஆகி போகுது, ரைட்டா? சோ இந்த ஓவர்லாப்பிங்கோ இல்ல இந்த கிராசிங்கோ வந்து எப்பயுமே என்ன செய்யக்கூடாதுன்னா அவாய்ட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சின்ன டைமென்ஷனை குறிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன செஞ்சிடலாம், இதை அவாய்ட் பண்ணலாம். இப்ப இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நான் குறிச்சிட்டேன் 10 mm சொல்லி. இப்ப இதுக்கப்புறம் இதை குறிச்சேன் அப்படின்னா இப்ப என்ன ஆகல, எக்ஸ்டென்ஷன் லைன்ல கிராசிங்கோ டைமென்ஷன் லைன்ல கிராசிங்கோ ஓவர்லாப்பிங் ஆகுறதோ அவாய்ட் ஆயிருச்சு. சோ இந்த மாதிரி தான் என்ன செய்யணும், ஸ்மால் டைமென்ஷன் வந்து நியரஸ்ட் டைமென்ஷன் ஸ்மாலஸ்ட் டைமென்ஷனை குறிச்சிட்டு அதுக்கப்புறமா பெரிய டைமென்ஷன் குறிச்சோம்னா இந்த கிராசிங் வந்து வராது. இதை அவாய்ட் பண்ணணும். இது அடுத்த ரூல். கடைசியா இப்ப பார்த்தோம், கொஞ்சம் ரூல் பார்த்தோம். அந்த ரூல் படி சில இதை வந்து நம்ம என்ன செய்வோம், ரிவ்யூ பண்ணி பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு மறுபடியும் அந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த படத்துல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, அதோட லென்த் 40 mm கரெக்டா குறிச்சிருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் லைன் வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இடையில டைமென்ஷன் லைன் வரைஞ்சிருக்காங்க. அதோட 2 எண்ட்லயுமே என்ன செஞ்சிருக்காங்க, ஆரோகட் போட்டிருக்காங்க. டைமென்ஷன் லைனோட சென்டர்ல வந்து வேல்யூ என்னங்கிறத கிளியரா என்ன செஞ்சிருக்காங்க, இண்டிகேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹைட்டுக்கும் சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ரம் தி ரைட் டு லெஃப்ட், டிராயிங் ஷீட்டோட ரைட் டு லெஃப்ட் வரத்துல இந்த டைமென்ஷன் லைனுக்கு மேல கரெக்டா 25ங்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி டிராயிங் ஷீட்டோட பாட்டம் டு டாப் அப்படிங்கிற பக்கத்துல இந்த டைமென்ஷன் லைனுக்கு மேல இந்த 40ங்கிற ஓரியன்டேஷன் கரெக்டா எழுதியிருக்காங்க. சோ இப்ப இந்த ரெண்டாவது டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைமென்ஷனை விட்டாச்சு, ரைட்டா? சோ இதோட லென்த் மட்டும் இருக்கு, ஹைட்டை வந்து நம்ம என்ன செய்யல, மென்ஷன் பண்ணல. அப்ப இதோட செவ்வகத்தோட எல்லா டீடைல்ஸும் கிளியரா நமக்கு கிடைக்கல இல்லையா? சோ இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, டைமென்ஷனை மிஸ் பண்ணக்கூடாது குறிக்கும் போது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டைமென்ஷனும் ரிப்பீட் ஆகுது. லென்த் 40, திரும்ப இங்க லென்த் 40, இங்க ஹைட் 25, இங்க ஹைட் 25. நான் ஏற்கனவே சொன்னேன், ரிப்பீட் டைமென்ஷன் வர்றதை வந்து என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். சோ இந்த மெத்தடும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. சோ இப்படித்தான் குறிக்கணுமா அப்படின்னா கிடையாது, இப்படியும் குறிச்சுக்கலாம். கீழேயும் என்ன செஞ்சிருக்காங்க, அதோட 2 ஓரியன்டேஷனை மாத்தி என்ன செஞ்சிருக்காங்க, குறிச்சிருக்காங்க. இங்க மேல 40ன்னு குறிச்சிருக்கோம், கீழே 40ன்னு குறிச்சிருக்காங்க. இங்க இந்த பக்கம் ரைட் சைடுல 25 குறிச்சிருக்கோம், இங்க லெஃப்ட் சைடுல 25 குறிச்சிருக்கோம். எல்லா மெத்தடுமே கரெக்ட் தான், இப்படித்தான் குறிக்கணும்னு கிடையாது, எப்படினாலும் குறிக்கணும். ஆனா அதோட எல்லா அளவுகளையும் மென்ஷன் பண்ணணும், எதையுமே ஒமிட் பண்ணாம மென்ஷன் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ரிவ்யூயிங் ஆஃப் டிராயிங். அடுத்து இன்னொரு ரிவ்யூ பாக்குறோம். அதுல வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேப் டைமென்ஷன் லைனுக்கும் விசிபிள் அவுட்லைனுக்கும் இடையில உள்ள கேப். சோ இங்க வந்து ப்ராப்பரான கேப் விட்டுருக்கோம். அதாவது எவ்வளவு விடணும், 10 mm விட்டுருக்கணும். இந்த அவுட்லைனுக்கும் இந்த டைமென்ஷன் லைனுக்கும் இடையில உள்ள கேப் வந்து 10 mm விடணும். இதுல வந்து ப்ராப்பரா விட்டுருக்காங்க, இதுலயும் ப்ராப்பரா விட்டுருக்காங்க. சோ இந்த இமேஜ்ல பாருங்களேன், இது 10 mm விட எப்படி இருக்கு அப்படின்னா அதிகமா இருக்கு. சோ ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து 10 mm விட ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப க்ளோஸா இருக்கு. அதனால இதுவும் தப்பு, இந்த பிராக்டிஸும் பண்ணக்கூடாது, இந்த பிராக்டிஸும் பண்ணக்கூடாது. இதுல இந்த ஆரோகட் சைஸ பாருங்களேன், நான் 1:3 இருக்கணும்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி ரொம்ப பட்டையா முக்கோணமா இருக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, வரையக்கூடாது. அதுக்காக இப்படி ரொம்ப ரொம்ப பொடியா வரைகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, ரொம்ப லார்ஜா வரையக்கூடாது. ஆரோகட் வந்து டூ லாங்கா வரையக்கூடாது. 1:3 ரேஷியோ தான் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். இனிஷியலா கொஞ்சம் நான் சொன்ன 1:3 ரேஷியோல அளவெடுத்து வரைங்க. பை பிராக்டிஸ்ல அதுவே உங்களுக்கு என்ன ஆயிரும், போக போக பிராக்டிஸ் ஆயிரும். சோ இந்த ரிவ்யூவிங் ஸ்லைட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டைமென்ஷன் லைனுக்கும் அவுட்லைனுக்கும் இடையில 10 mm கேப் மெயின்டைன் பண்ணணுங்கிறத ஒரு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரோகட் வந்து கரெக்டான ரேஷியோல போடணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆரோகட் வந்து ரொம்ப தடியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒல்லியாவும் இருக்கக்கூடாதுங்கிறத வந்து இந்த ஸ்லைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். சோ அடுத்த ரிவ்யூல வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா டைமென்ஷன் லைனுக்கு மேல தான் டைமென்ஷன் வேல்யூ வந்து எழுதணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு 2 ரூல் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். டிராயிங் ஷீட்ல டிராயிங் வரைஞ்ச உடனே பாட்டம்ல இருந்து டாப் பார்க்கும்போது, மேல பார்க்கும்போது டைமென்ஷன் லைன் வரைஞ்சிருந்தோம்னா அதுக்கு மேல வந்து என்ன செஞ்சிருக்கணும், டைமென்ஷன் வேல்யூவை வந்து எழுதியிருக்கணும். இல்ல அப்படின்னா டிராயிங் ஷீட்ல உங்களோட வலதுகை பக்கத்துல இருந்து இடதுகை பக்கம் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்
நம்ம டைமென்ஷனிங் லைன் வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு மேல அந்த கோட்டுக்கு மேலதான் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கணும், டைமென்ஷன் வேல்யூவை எழுதியிருக்கணும். ஸோ இதுல எல்லாத்துலயுமே இது வந்து குட் ப்ராக்டிஸ், இருக்கிறது வந்து குட் ப்ராக்டிஸ். இந்த இதுல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இங்க இந்த டிராயிங்கை பொறுத்தளவுக்கு இந்த 25 வந்து எப்படி குறிச்சிருக்காங்க அப்படின்னா, நான் ரைட் டு லெஃப்ட் போகும்போது இந்த டைரக்ஷன்ல போகும்போது ரைட் டு லெஃப்ட் இந்த டைரக்ஷன்ல போகும்போது இந்த 25 வந்து எந்த இடத்துல இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இங்க போட்டிருக்கிற மாதிரி இந்த இடத்துல இருந்திருக்கணும். ஆனா என்ன செஞ்சிருக்காங்க, கோட்டுக்கு இந்த பக்கம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பிராக்டிஸ் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். ரைட் டு லெஃப்ட் போறப்ப 25 வந்து மேல எழுதியிருக்கணும், கீழே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் போகும்போது, அதாவது டிராயிங் ஷீட்டோட டாப் டு பாட்டம் போகும்போது இந்த 40 வந்து கோட்டுக்கு மேல இருக்கணும், கோட்டுக்கு கீழே எழுதியிருக்காங்க. சேம் தான் இந்த 40 இந்த டிராயிங்லயும் டாப் டு பாட்டம் போகும்போது 40 கோட்டுக்கு மேல இருக்கணும், என்ன இருக்கு, கோட்டுக்கு கீழே இருக்கு. ஸோ இந்த ரிவ்யூவிங் ஸ்லைட்ல வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா டைமென்ஷன் நம்பரை வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கறத ரிவ்யூ பண்ணியிருக்கோம் இந்த ஸ்லைட்ல. இந்த ஸ்லைட்ல வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து வரையும் போது இந்த ஆரகட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 mmக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரியா? ஸோ இதுல வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, 2 mmக்கு மேல எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். இங்க ஆரகட்டோட க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், அவாய்ட் பண்ணணும். கரெக்டா ஒரு 2 mm எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி வரையணும். அப்புறம் இந்த கீழே உள்ள படத்துல வந்து டைமென்ஷன் லைன்ல டைமென்ஷன் எழுதும் போது இந்த லைனுக்கு சென்டரா இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், எழுதணும். இந்த கார்னரும் போயிடக்கூடாது, அதே மாதிரி இந்த பக்க கார்னரும் போயிடக்கூடாது, சென்டரா இருக்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், பிளான் பண்ணி எழுதணும். ஸோ டைமென்ஷன் நம்பரும் எக்ஸ்டென்ஷன் லைனும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ரிவ்யூ பண்ற ஸ்லைடு தான் இது. ஸோ கடைசியா பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஸ்கேல்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்பயுமே 1:1 ரேஷியோல தான் நம்ம வரைவோம். அப்படின்னா இப்ப உங்க கொஸ்டின் பேப்பர்ல ரெக்டாங்கிள் வந்து வரைஞ்சிருக்காங்க, அதோட லென்த் 100 mm, அதோட ஹைட் 60 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம டிராயிங் ஷீட்ல வரையும் போது என்ன செய்வோம் அப்படின்னா 100 mm லென்த்துக்கு தான் கோடு போட்டு 60 mm ஹைட்டுக்கு கோடு போட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இல்ல புக்ல எக்ஸசைஸ்ல என்ன டைமென்ஷன் அளவு கொடுத்திருக்காங்களோ அதே அளவுக்கு அப்படியே டிராயிங் ஷீட்ல வரைகிறது வந்து ஃபுல் சைஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஸ்கேல் 1:1 என்ன அளவு கொடுத்திருக்காங்களோ கொடுத்திருக்கிற அளவுக்கு அப்படியே வரைகிறதுக்கு பேர் வந்து ஸ்கேல் 1:1 ஃபுல் சைஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இல்ல அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட் ஸ்கேல், அதாவது இப்ப சின்ன சைஸ்ல உள்ள ஒரு பொருளை ஜூம் பண்ணி வரைகிறோம் அப்படின்னா, பெரிய சைஸா ஜூம் பண்ணி வரைகிறோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ என்லார்ஜ்மெண்ட் ஸ்கேலை வந்து எப்படி குறிக்கணும் அப்படின்னா, என்ன அளவுக்கு ஜூம் பண்றோமோ, உதாரணத்துக்கு இப்ப 100 mm உள்ளதை வந்து ஒரு 10 mm உள்ள அளவு உள்ள ஒரு பொருளை வந்து 100 mm வரைகிறோம், பெருசா வரைகிறோம், 10 மடங்கு பெருசா வரைகிறோம்னா எத்தனை மடங்கு பெருசா வரைகிறோமோ அந்த அளவு 10:1 அப்படிங்கிற அளவுல வந்து நம்ம குறிச்சு காட்டணும். ஸோ அதுக்கப்புறம் கடைசியா பாக்குறது வந்து பெரிய சைஸ் அளவு உள்ள பொருளை வந்து ஜூம் அவுட் பண்ணி சின்ன சைஸா வரைகிறது வந்து ரிடக்ஷன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை வந்து 1:x ஒரு சிம்பிள்ல குறிக்கணும். அதாவது இப்போ ஒரு பில்டிங் மாதிரி ஒரு பெரிய படத்தை வந்து ஒரு டிராயிங் ஷீட்ல வரைஞ்சிருப்பாங்க. ஸோ பில்டிங்கோட அளவு பார்த்தோம்னா பெருசு, அதை வந்து என்ன செய்வாங்கன்னா ஜூம் அவுட் பண்ணி சின்ன சைஸா வரைகிறது வந்து ரிடக்ஷன் ஸ்கேல்னு சொல்லி சொல்றோம். அதை வந்து எப்படி குறிக்கணும் அப்படின்னா 1: எவ்வளவு அளவு குறைச்சிருக்கோமோ அந்த அளவை வந்து இந்த எக்ஸுங்கிற இடத்துல போடணும். ஸோ இந்த ஸ்கேல் வந்து எக்ஸாம்ல எப்பயாவது கேட்பாங்க, ஃபுல் சைஸ் ஸ்கேல்ல வரைங்க, இல்ல என்லார்ஜ்மெண்ட் ஸ்கேல்ல வரைங்க, இல்ல ரிடக்ஷன் ஸ்கேல்ல வரைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அசைன்மெண்ட் மாடியூல்ல ஒரு 2D டயக்ராம் வரையத்துல ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு படம் வரைஞ்சு காட்டுறேன். அந்நேரம் இதை பத்தி டீட்டெயில்டா திரும்ப இருக்க அந்த டயக்ராம் அசைன்மெண்ட் மாடியூல் வரத்துல சொல்றேன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த மாதிரி தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இப்ப இந்த ஏங்கிற படத்துல கொடுத்திருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ ஒரு படம், ஒரு 2D படம் இருக்கும், அதோட அளவுகள் எல்லாம் குறிச்சிருப்பாங்க. எப்படி குறிச்சிருப்பாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டா குறிக்காம, ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணாம தப்பா குறிச்சிருப்பாங்க. நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 2D டிராயிங்க
இந்த பி படத்துல கொடுத்திருக்கிற மாதிரி திரும்ப ஒருக்க வரையணும். ஸோ இந்த மாதிரி திரும்ப இதே படத்தை திரும்ப ஒருக்க ரீட்ரா பண்ணணும். வரைஞ்சி இதுல உள்ள டைமென்ஷனிங்க இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, டைமென்ஷனிங் ரூல்ஸ் நிறைய பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்டென்ஷன் லைன் வரையணும், அது மேல டைமென்ஷன் லைன் வரையணும், அவுட்லைனுக்கும் எக்ஸ்டென்ஷன் லைனுக்கும் இடையில குறைஞ்சது 10 mm ஆவது கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த ரூல் எல்லாம் பயன்படுத்தி ஸ்டாண்டர்டா என்ன செய்யணும் அப்படின்னா டைமென்ஷனை வந்து குறிச்சு காட்டுறதுக்கு பேர் தான் வந்து இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு கேட்கக்கூடியது. ஸோ இந்த ஏங்கிற இமேஜ் வந்து தப்பா டைமென்ஷனிங் குறிச்சு கொடுத்துருக்கிற படம். இந்த பிங்கிறது வந்து என்ன அப்படின்னா திரும்ப இதை வந்து ரீட்ரா பண்ணி ஸ்டாண்டர்டா இந்த டைமென்ஷனிங்க வந்து திரும்ப இருக்கு. இந்த செயின் டைமென்ஷனிங் மூலமா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இதை வந்து குறிச்சிருக்காங்க. செயின் டைமென்ஷனிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி குறிச்சிருக்காங்க. ஸோ சர்க்கிள்ல இருந்தா சென்டர் லைன் குறிச்சிருக்காங்க. இங்க சர்க்கிளை வந்து ரேடியஸ்ல காமிச்சிருக்காங்க. டயமீட்டர் சிம்பிளை பின்னாடி போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து முன்னாடி போட்டு நோட்லாம் எழுதி இந்த ரேடியஸை ஃபுல்லா ரேடியஸ்ல காட்டி என்ன செஞ்சிருக்காங்க முத படத்துல வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெண்டாவது படத்துலயும் ஏங்கிற படம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஆங்குலர் மெஷர்மெண்ட் எல்லாம் தப்பா குறிச்சிருக்காங்க. படத்துக்குள்ள நம்ம டைமென்ஷனே குறிக்க கூடாதுன்னு பார்த்தோம், இவங்க படத்துக்குள்ளதான் ஃபுல்லா டைமென்ஷன் குறிச்சிருக்காங்க. இதே படத்தை நம்ம இந்த பிங்கிற படத்துல திரும்ப ஒருக்க வரைஞ்சி என்ன செஞ்சிருக்காங்க டைமென்ஷனிங் ரூலை ஃபாலோ பண்ணி திரும்ப ஒருக்க என்ன செஞ்சிருக்காங்க அளவுகள் எல்லாம் குறிச்சிருக்காங்க. இப்படித்தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து இந்த யூனிட்ல டைமென்ஷனிங்ல இருந்து கொடுப்போம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்கறது. ஸோ இந்த மூணாவது படத்துலயும் அதே மாதிரிதான் இந்த படத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்க டைமென்ஷனிங் படத்துக்குள்ள குறிச்சிருக்காங்க. இந்த அளவு ஆங்கிள் குறிச்சது தப்பா குறிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்காங்க இந்த ரீட்ரா பண்ணி திரும்ப ஒரு கரெக்ட் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க இந்த பக்கம் டைமென்ஷனிங் ஸ்டாண்டர்ட் படி வரைஞ்சி இந்த படத்தை குறிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் டைமென்ஷனிங் பண்ண ஒரு படம் இந்த கீழே வந்து கொடுத்துருக்கோம், எம்டியா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்ல வந்து நம்ம லெட்டரிங் நம்பரிங் மட்டும் எழுதுவோம். அதே அசைன்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு 2D டிராயிங் கொடுத்து இந்த 2D டிராயிங்கை வந்து திரும்ப ரீட்ரா பண்ணி இந்த டைமென்ஷனிங் ரூல் இந்த மாடியூல ஃபாலோ பண்ணி நீங்க திரும்ப ஒரு டைமென்ஷனிங் குறிக்கிற மாதிரி ஒரு 2 டிராயிங் எக்ஸசைஸ் கொடுப்போம் அசைன்மெண்ட் மாடியூல்ல. ஸோ அந்த அசைன்மெண்ட் மாடியூல் வரையும் போது நான் ஒரு 2 படம் உங்களுக்கு டைரக்டா அன்னைக்கு லெட்டரிங் எப்படி எழுதி காமிச்சனோ அதே மாதிரி இந்த 2D டிராயிங் ஒன்று வரைஞ்சிட்டு உங்களுக்கு வரைஞ்சு கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் நான் வரைவேன். அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க என்ன செய்யணும் அசைன்மெண்ட் மாடல் வரையும் போது இது பை பிராக்டிஸ் வரதுல இந்த டைமென்ஷனிங் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு பிராக்டிஸ் வந்துடும். ஸோ எதுக்காக இந்த என்ன பர்பஸ்க்காக இந்த டைமென்ஷனிங் பார்க்குறோம் அப்படின்னா